ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. பாமகவில் யாருக்கு அதிகாரம்? அன்புமணி ராமதாஸ் பிரச்சனை தீர்ந்ததா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். பாமகல அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் இவங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சா? இல்லை, அது ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. பட் அன்புமணி அதை ஏற்றுக்கொண்டு எதுவும் செயல்பட்ட மாதிரி தெரியல. அவருடைய வார்த்தைகள்லேருந்து நமக்கு இன்னும் அவர் மௌனமாகவே இருக்கார் அந்த விஷயத்தில். இன்னைக்கு பொதுக்குழுவில் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்த பிறகு அதை பற்றி அடுத்த நாள் ராமதாஸ் அவர்களை பார்த்து விட்டு வந்தபோது இது உட்கட்சி பிரச்சனை நாங்கள் தீர்த்து கொள்கிறோம்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் இது ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார், இது பிரச்சனை தீர்ந்து போச்சு, எல்லாம் பேசி தீர்த்துட்டோம்னு சொன்னார். பட் ஃபைனல் வேர்டு அன்புமணிகிட்ட என்ன வரணும், பட் அன்புமணிகிட்ட அந்த ஃபைனல் வேர்டுன்னு வரல. என்ன காரணம்? முகுந்தன் ஏன் இவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்துகிறார்? இல்லை, இது உட்கட்சி பிரச்சனைன்றதோட குடும்ப பிரச்சனைன்றதுதான் எனக்கு முக்கியமான விஷயம். அதாவது ராமதாஸ் அவர்கள் அந்த பாமகவை ரத்தமும் வேர்வையும் சேர்ந்து அதை வளர்த்தார். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. 21 பேர் உயிர் கொடுத்துருக்காங்க அந்த கட்சி வளர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரியாக ஒரு கட்சி வளர்ந்து வரும்பொழுது அவர் 2003-2004 அன்புமணியை உள்ளே கொண்டுறார். அப்போ அந்த கட்சிக்காரங்களும் ஏற்றுட்டாங்க. அப்புறம் அவர் 20-22 வருஷம் மந்திரியாக இருந்தார், எம்பியாக இருந்தார், பல விஷயங்கள் நடந்தது. 2011 அப்புறம் பாமகவை பொறுத்த மட்டும் 98 2009 வரையும் அவங்க 7 காலம் அவங்களுக்கு மத்திய அமைச்சர்கள் பொறுப்பில் இருந்தாங்க. 2009 20 எம்எல்ஏக்கள், 2006 18 எம்எல்ஏக்கள் அப்படின்னு வாங்கினாங்க. 2011 அப்புறம் பார்த்தீங்கன்னா சரிவு. 2014 மட்டும்தான் அவர் எம்பி ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19 ஃபெயில் ஆகிட்டாங்க. 16 தனியாக நின்று 5.3% எடுத்தாங்க. அப்புறம் 21 வெறும் 5 எம்எல்ஏக்கள் தான். 24 ஒன்றுமே கிடையாது. இப்போது அன்புமணியோட ராஜ்யசபா பதவி காலம் முடியுது. இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. இந்த 5 எம்எல்ஏக்களை 10 எம்எல்ஏக்களாக மாற்றணும், இல்லை கூட்டணி அரசாங்கம் அமையும்னு சொல்கிறாரு. ஸோ கட்சியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் ராமதாஸ் அவருடைய குடும்ப பிரச்சனை இருக்குது. குடும்பத்தில் பல விஷயங்கள் அவர் செட்டில் பண்ணுற சூழலில் இருக்கார். அவருக்கு வயசாகிடுத்து, உடல்நலம் சரியில்லை. அது இப்போ குடும்பம்னா ஒரு சொத்து பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, ட்ரஸ்ட்டு பல விஷயங்கள் இருக்குது. அதை அதை பண்ணும்போது மகள் தரப்புலேருந்து என்ன கோரிக்கை வருதுன்னா, என்னுடைய பையனுக்கு ஒரு போஸ்ட் கொடுங்க அப்படின்னு வருது. அது ஒரு 1.5-2 மாதமாகவே ஓடிட்டுருக்கு. சென்ற பாராளுமன்ற தேர்தலையே ராமதாஸ் சொல்கிறபடி இவருக்கு கூட்டணி முடிவை இவர் எடுக்கலை. அன்புமணியில் பண்ணிட்டார், பாஜகவோட போயிட்டார். பாஜக தான் ஆட்சிக்கு வரும், நம்ம அதோட போயிடலான்னு அவர் நினச்சி போயிட்டார். அவங்க ஆட்சிக்கும் வந்துட்டாங்க வச்சுக்கோங்க. இவர் அதிமுகவில் போனால் நம்ம வின் பண்ணலாம்னு சொன்னார். அதிமுக ரெண்டுமே போகலை. அதனால் அதுலேருந்தே அவங்களுக்குள்ள ஒரு புகைச்சல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வருது, அப்பாயின்மெண்ட் பிரச்சனை வருது. இதுக்கு முன்னாடி கோகாமணியோட பையனை அப்பாயின் பண்ணாங்க தமிழ் இளைஞர் அணிக்கு. அது அன்புமணி ஏற்றுக்கலை. இது தலைவரோட பையனை அப்பாயின் பண்ண வேண்டாம், யாராவது உழைச்சவர்களை அப்பாயின் பண்ணுங்க அப்படின்னாரு. அது அவர் உடனே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். அது டாக்டர் ராமதாஸ்க்கு வருத்தம். இப்போ என்னன்னா இந்த சூழல் வரும்போது இந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்க்கும் போது எல்லாம் ஒரு வழியாக பல விஷயங்களை செட்டில் பண்ணுறாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு இந்த பையனுக்கு கொடுக்கணும், பையனை கொண்டு வாங்க அப்படின்னு இளைஞர் அணி கொடுக்குறாங்க. இப்போ 4 மாதம் தான் ஆச்சுன்னு எதிர்ப்பு குரல் கிளப்புறாரு. இப்போது ராமதாசன் பிடிவாதமாக நான் தான் அப்படின்றார். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, ராமதாஸ் அன்புமணிக்கு தலைவர் பதவியை கொடுத்துட்டார், பாமகவுடைய தலைவர் பதவியை கொடுத்துட்டார். அந்த கட்சியை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டார். அந்த கட்சியை ஒப்படைச்ச பிறகு அந்த கட்சியோட எதிர்காலம் டாக்டர் அன்புமணி தான், அதில் சந்தேகம் இல்லை. கட்சிக்காரங்க பெரும்பாலுமே அன்புமணியோட சப்போர்ட்டர்ஸாக மாறிட்டாங்க ஆக்சுவலாக. அதனால தான் இன்றைக்கி ராமதாஸ் வெளியில் வந்தப்போ, பொதுக்குழு வெளியில் வந்தப்போ அன்புமணி ஆதரித்து கோஷம் போட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அன்புமணி என்ன நினைக்கிறார், நமக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அது முகுந்தனுக்கு பதவி கொடுக்கறதெல்லாம் நான் எடுக்கிறேன், நான் முடிவு எடுத்துப்பேன், அவருக்கு எந்த நேரத்தில் பதவி கொடுக்கணுமோ கொடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கு அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, குடும்பத்தில் முகுந்தனுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க, நீங்கள் அன்புமணி அவருடைய ஒய்ஃபை அரசியலில் நுழைச்சிட்டாரு, அவங்க தருமபுரியில் போட்டி போட்டாங்க, அவங்க இன்னேற்று கூட அந்த போராட்டத்தில் கைதாகிருக்காங்க, அவங்க தொடர்ந்து அரசியலில் சீரியஸாக இறங்குவாங்க. அப்போ இந்த கட்சின்றது அடுத்தது அவங்க 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 குடும்பத்தோட அன்புமணி குடும்பத்தோடு போயிடும். அப்போது எனக்கு என்ன, என்னோட பசங்களுக்கு என்னன்னு மகள் கேட்குறாங்க. மகள் கேட்கறது, மகனுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, மகள் நான் என்னோட குடும்பத்தில் என் பையனுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அன்புமணி என்ன சொல்கிறாரு, நீங்கள் கொடுங்க, அவருக்கு நான் கொடுக்குறத நானும் ஒத்துக்கிறேன், ஆனால் இப்போ வேண்டாம், இது நம்ம தேர்தலை சந்திக்க போகிற நேரம், ஒரு உழைச்ச ஒரு ஆளுக்கு கொடுத்தா அவன் தீவிரமாக உழைப்பான், களத்தில் உழைச்சவங்களெல்லாம் போடணும், நம்ம பதவி கொடுக்கணும், கட்சி இன்னும் மேலே எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது, கட்சி தன்னை இன்னும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது, அதனால் தயவுசெய்து இப்போ விட்டுருங்க, நான் அவருக்கு சரியான இடத்துல நான் சரியான நேரத்தில் அகாமடேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் குடும்ப பிரஷர் தாங்காமல் இவர் ராமதாசன் பண்ணுறாரு, இல்லை நான் சொன்னது தான், ஏற்றுக்காதவங்க வெளில போகலான்ற மாதிரிலாம் பேசுகிறார். அது அப்படி சொல்லியிருக்க வேண்டாம் டாக்டர், ஏன்னா அதில் ஜனநாயகமே இல்லை. ஆக்சுவலாக அப்படி சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் தான் நிறுவனர்.
அது ஆனால் அதுக்கு பொதுக்குழுவில் வந்து நான் சொன்னதை கேளுங்க இல்லாட்டி வெளில போன்னு சொல்ற விஷயம் வந்து உட்கட்சி ஜனநாயகமே இல்லைன்னு ஒரு விஷயம் வருது ஆக்சுவலாக. ஆனால் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கா? அதிகாரம் இல்லை. அவர் நிறுவனராக இருக்கார். கட்சி தலைவர்ன்றது அன்புமணி தான் இருக்கார். பட் அவர் எப்படி சொல்றாருன்னு தெரியல ஆக்சுவலாக வந்து. ஏன்னா தலைமை பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்புறம் அவர் எப்படி அதை சொல்றாருன்னு நமக்கு தெரியல. அந்த கட்சியோட பைலா வந்து நிறுவனம் இருக்கணும் அந்த அதிகாரத்தை வழங்குதா இல்லையான்னு பைலா தான் சொல்லணும். நம்ம பைலா எக்ஸாக்டா என்ன சொல்லுதுன்னு தெரியல. இருந்தாலுமே அவர் சொன்ன அந்த வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா, என்னோட இதை ஏற்றுனா ஏற்றுக்கோங்க இல்லாட்டி வெளில போங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து கொஞ்சம் ஒரு தவறான அணுகுமுறை. அது குடும்பத்துக்குள்ளேயே அவர் பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி இல்லை 2 பேருக்கு நடுவில் கன்வின்ஸ் ஏதாவது ஒரு முடிவு வந்துட்ட பிறகு அனௌன்ஸ் பண்ணாத பற்றி முடிவு எடுத்துக்கலாம். ஒரு அரைகுறையாக ஒரு பேச்சுவார்த்தை கான்ட்ரவர்சியலான சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணால் எதிர்பார்த்து என்ன பண்ணுவாங்க? அவங்க ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க. அன்புமணியா ரியாக்ட் பண்ணாருன்னா சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, முடிவு எட்டாத ஒரு விஷயத்தில் நீங்கள் திடீர்னு முடிவு அறிவிச்சிங்கன்னா அது அப்படிதான் ரியாக்ட் பண்ண முடியும், வேற வழி கிடையாது. அங்கே என்ன பிரச்சனைனா பாமகல இந்த 2 பேருக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு அங்கே பெரிய ஆட்கள் யாரும் கிடையாது. டாக்டர் ராமதாஸ் தானே மூத்தவர். அதான் இவங்க மீதி இருக்க கோகாமணி ஆகட்டும் இல்லை மற்ற பெரிய சீனியர் நிர்வாகிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் போயிட்டு ராமதாஸ் அவர்கிட்ட ஐயா நீங்கள் ஆலோசகராக இருங்க, தலைவர் பொறுப்பை கொடுத்துட்டீங்க, அவர்கிட்ட ஃப்ரீயாக விட்டுருங்க, கட்சியை நடத்தட்டும், அவர் எல்லாருக்கும் பண்ண தான் போறாரு, நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு அது மாதிரி சொல்லக்கூடிய லெவல்லையும் அங்கே ஆளும் கிடையாது. இல்லை அன்புமணிகிட்ட போய் ஐயா அவர் ஸ்தாபகர், அவர் நிறுவனர், அவர் ஏதோ ஆசைப்படுறாரு, குடும்பத்தில் ஏதோ பண்ணுறாரு, நீங்கள் இதை கண்டுக்காத போங்க, அடுத்த வேலையை நம்ம பார்க்கலான்னு அவர்கிட்ட சொல்கிறதுக்கும் ஆளும் கிடையாது. அந்த 2 பேருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு பாமகலே ஆட்களே கிடையாது. அதனால் அவங்க 2 பேரும் நேரடியாக முதல்ல குடும்பம் தான் அதை தீர்த்து வைக்கணும். ஆக்சுவலாக குடும்பம் அதை தீர்த்து வச்சு தானே இது வரைக்கும் தீர்த்து வச்ச மாதிரி தெரியல. அவங்க 3 நாள் அப்பாயின்மெண்ட்டே ஒரு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ராமதாஸ் இப்போ தற்சமயத்துக்கு வெளில அப்படி சொல்கிறாரே தவிர இது இன்னும் நீர்பூத்த நெருப்பாகவே இருக்குது. ராமதாஸ் சொல்கிறாரு அவருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரே போயிருச்சு அவருக்கு அப்படின்லாம் சொல்றாரு, பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படி சொல்றதன் மூலம் மறுபடியும் அந்த கூட்டத்துல சொல்றது மாதிரி ஏத்துக்கணும் அப்படிங்கிற அதிகாரத்தை தானே நிலைநாட்டும். அவர் மறுபடியும் அதை ஏத்துக்கணும்ன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை ஏத்துக்க முடியாதுன்ற லெவல்ல தான் அன்புமணி இருக்காரு. தற்சமயம் வேண்டான்றது அவருடைய பாயிண்ட். அல்டிமேட்டா இறுதியில வின் பண்றது யாருன்னு தெரியல. இதுக்கு நடுவில் குடும்பம் சமாதானப்படுத்துறது, கட்சிக்காரங்க சில பேர் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. நான் அவரை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு இவர் கேட்குறாரு. அவர் கட்சிக்கு வந்து 4 மாதம் தான் அது. அவருக்கு ஊடகப்பேரவை பொறுப்பு கொடுத்தோம், அவர் ஒன்றுமே சரியாகவே ஃபங்க்ஷன் பண்ணலை, எதுக்காக அவருக்கு பொறுப்பு கொடுக்கணும், இல்லை ஒரு 2 வருஷம் உழைக்கட்டும் கட்சியில், 26 எலெக்ஷன் வேணால் ஒரு வாய்ப்பை கொடுக்கலான்னு அன்புமணி சொல்கிறாரு. பொதுவாக பாமகவில் இருக்கிற குறை என்னவா இருக்குன்னா, டாக்டர் ராமதாஸ் மேலே எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது. அவர் தான் ஸ்தாபகர்ன்றதுனால அவர் மேலே பெரிய மரியாதையெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அவருக்கு வயசாகிடுது, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அடுத்த தலைமைக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாரு, அவர் தான் கட்சியோட எதிர்காலமாக அன்புமணி இருக்காரு. அதனால அன்புமணிக்கு வந்து ஒரு ஃபுல் ஹேண்டு கொடுக்கணும், அவருக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கணும் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு. எதுக்காக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலையிடணும்? அது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையானாலும் அன்புமணி பார்த்து யாருக்கு கொடுக்கணும் என்ன கொடுக்கணும்னு தீர்மானிச்சுப்பாரு. ராமதாஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்றதான் பாமகவில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. அன்புமணி தனியாக ஒரு கூட்டம் நடத்திருக்கிறாரு, அவருடைய அலுவலகத்தில் படையூரில் நிர்வாகிகளை சந்திச்சிருக்கிறாரு. இதில் முக்கியமான முடிவுகள் வரும், தன் பக்கம் கட்சியை முழுக்க முழுக்க வளைச்சு போட்டுக்கிட்டாரு. அதெல்லாம் சரியா? முக்கியமாக பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி போட்டவங்க தான் இருக்காங்க இப்போ ஆக்சுவலாக. ஏன்னா அவர் தலைவராக இருக்காரு, இளைஞர் அணி செயலாளர் இருந்தார், தலைவராக இருந்தார். 23-24 வருஷமாக அவர் கட்சியில் இருக்கார். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே எல்லாரையும் பழக்கப்பட்டிருக்காரு. அந்த ஆட்கள்லாம் தெரியும் அவருக்கு. அதனால் பெரும்பாலும் கட்சியோடைய எதிர்காலம் அன்புமணின்னு சொல்கிற போது நேச்சுரலி அவர் பின்னாடி தான் எல்லாரும் இருப்பாங்க. ஏன்னா வந்து இதில் ஒன்றும் பெரிய பிளவுலாம் வந்துட போதில்லை. இப்போது என்ன தான் நீங்கள் போராடினாலும் பாமக 6% ஓட்டுக்கு மேலே போகல சார். நீங்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட 91லேருந்து தேர்தல் பாலிடிக்ஸில் இருக்காங்க. இன்றைக்கி வரையும் 24 வரையும் நடந்த தேர்தல் படி பார்த்தா கூட அவங்க அதிகமாக பெற்ற ஓட்டே 5.33% தான் பெற்றிருக்காங்க. ரொம்ப 6%க்கு மேலே எப்படியும் மூவ் பண்ணவே முடியல. அப்போ கட்சியை வந்து பல இடங்களுக்கு வெளியில் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஓட் பேங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து கட்சியை பலப்படுத்தணும்னா வந்து நிறைய புதுசாக ஆட்களுக்கு கொடுக்கணும், குடும்பத்திலேருந்தே நிறைய பேர் வரக்கூடாதுன்னு அன்புமணி நினைக்கிறார். அது இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறார். அது வந்து நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க பாமகவில். அது கரெக்டு. ஒரு குடும்பம் சம்மந்தப்படாத சில பேருக்கு பொறுப்பு கொடுக்கலாம். இப்போ டாக்டர் ராமதாஸே கூட ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 98 வந்து மத்திய அரசில் வாய்ப்பு வந்தபோது தலித் இளைஞர்களுக்கு தான் மந்திரி கொடுத்தார், தலித் பட்டியலினத்தவர்களுக்கு தான் கொடுத்தார், பொன்னுசாமி கொடுத்தார். அதே மாதிரி கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தலித்துகளுக்கு, ஒரு இஸ்லாமியருக்கு எல்லாம் பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரிலாம் அவர் வந்து முயற்சி பண்ணி பார்த்தார். ஆனால் அல்டிமேட்டாக என்னென்னா அதெல்லாம் வந்து அவருக்கு எதிர்பார்த்தாலும் ஒர்க் அவுட் ஆகலை. ஈவன் ஒரு கட்டத்தில் வந்து திருமாவளவனோடய இணைஞ்சு வேலை செஞ்சார். 2003லேருந்து பார்த்தீங்கன்னா 2011 வரையும் பார்த்தீங்கன்னா திருமாவளவனோட இணைஞ்சு வேலை செஞ்சார். 2012 இளவரசன் திவ்யா விஷயத்துக்கு அப்புறம் தான் திருமாவளவனும் ராமதாஸும் பிரிகிறாங்க. அதுவரையும் ஒரு 8 வருஷம் 2 பேரும் இணைஞ்சு வேலை செஞ்சாங்க.
அந்த அளவுக்கு ரொம்ப தமிழ் பாதுகாப்பு இயக்கம், அப்புறம் வந்து மரண தண்டனை ஒழிப்பு மாநாடுன்னு பல விஷயங்கள் இறங்கி வேலை செஞ்சாங்க. டாக்டர் ராமதாஸ் பல முயற்சிகள் எடுத்தார் இந்த கட்சியை வந்து சமூக ஒற்றுமைக்கான. அப்புறம் இந்த கட்சியை வந்து வெளியில கொண்டு போகணும், திண்டுக்கல்லையோ மதுரையிலையோ போட்டி போடுறது, வேற தென் மாவட்டங்களில் கூட்டணியில் வாய்ப்பு கிடைச்ச போது போட்டி போடுறது பல முறை ட்ரை பண்ணி பல விஷயங்கள்லாம் பண்ணி பார்த்துட்டாரு. ஆனால் இந்த 6% ஓட்டை வந்து தாண்ட மாட்டேங்குது பாமக. அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய உறுத்தலாக இருக்கு அவங்களுக்கு ஆக்சுவலா. அப்போ அன்புமணியை வந்து பல புதிய திட்டங்கள் போட வேண்டியதாக இருக்கு, பல செயல்பாடுகளை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப வந்து இளைஞர்களை நிறைய உள்ள கொண்டு வர வேண்டியதாக இருக்கு, மகளிரை நிறைய உள்ள கொண்டு வர வேண்டியதாக இருக்கு. மற்ற கட்சிகள்லாம் இளைஞர்களையும் மகளிரையும் உள்ள நிறைய கொண்டு வராங்க. தாவேகா வந்து இளைஞர்களை தள்ளின்னு போறாங்க நிறையா. அதிமுக இந்த இளைஞர்கள் போயிட்டாங்க, திமுக உதயநிதி கொஞ்சம் தக்க வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ பாமகவில் வந்து புதுசாக இளைஞர்களை வந்து நீங்கள் ஒரு ஜாதி ரீதியாக மட்டும் கன்சால்டேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அன்புமணி என்ன நினைக்கிறாரு, தனக்கு ஒரு ஃபுல் ஹேண்ட் வேணும் பார்ட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், 26 தேர்தலில் யுக்திகள் வகுத்து பார்ட்டியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வேணும், தயவுசெய்து என்கிட்ட விட்டுருங்க விஷயத்தன்னு சொல்கிறாரு. டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு, இல்லை இந்த விஷயத்தில் நான் சொல்கிறதான் நீ கேட்கணுன்றாரு. இது கொஞ்ச நாள் நீடிக்கும், எப்படி இது பிளவு வரையெல்லாம் போகாது, கொஞ்ச நாளில் சரியாகும். யாரு விட்டு கொடுப்பாங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவரு குடும்பத்தினர் தான் அதை டிசைட் பண்ணணும். ஏன்னா வந்து முகுந்தனுக்கு வந்து ஒரு ரீசனபிள் ப்ராமிஸ் ஏதாவது வேற ஏதாவது ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, இல்லைங்க உங்களுக்கு 26 வந்து உங்களுக்கு ஜெயிக்கிற மாதிரியான ஒரு தொகுதி நாங்கள் கொடுக்குறோம், ஏதோ திண்டிவனம் அல்லது மயிலம் போன்ற இடங்கள் இன்னும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி இடம் உங்களுக்கு கொடுக்குறோன்ற மாதிரி ஏதாவது ப்ராமிஸ் பண்ணி இந்த தகராறை செட்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஆனால் அவர் அந்த பதவியில் வராமல் போகிறது, இளைஞரணி தலைவர் பதவியில் வராமல் போகிறது அப்படிங்கிறது டாக்டர் ராமதாஸ், நிறுவனர் டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு சரிவு, அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு ஏற்றம். அது ரெண்டு பேருமே அதை ஏற்றுக்குவாங்களா? இல்லை, அது வந்து ஏன்னா கட்சி வந்து எலெக்ஷன் இயரை சந்திக்க போகுது, தேர்தல் ஆண்டு இது ஆக்சுவலாக. தேர்தல் ஆண்டில் வந்து கட்சியில் வந்து இந்த மாதிரியான கருத்து பேதங்கள் இருந்ததுன்னா ஏற்கனவே வந்து கூட்டணியில் நீங்கள் டிமாண்டெல்லாம் வைக்க முடியாது அதிகமான சீட்டெல்லாம் கேட்டு. ஏன்னா நீங்கள் கட்சி 2 இதாக போயிடுது, ஒரு பக்கம் அன்புமணி ஒரு பக்கம் ராமதாஸ் அப்படின்னா வந்து அது கட்சியோட இமேஜ் ரொம்ப பாதிக்கும். நீங்கள் கூட்டணியில் வந்து நீங்கள் சீட்டெல்லாம் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உங்களுடைய டோன் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் ஆக்சுவலா, அவங்க செல்வாக்கு குறைஞ்சிரும். அதனால அதை உணர்வாங்க அவங்க ஆக்சுவலா. பொதுவெளியில 2 பேருக்கு இருக்கிற மோதல் வந்து நிச்சயமாக அந்த கட்சியோட இமேஜை கொஞ்சம் டேமேஜ் பண்றது உண்மைதான். இப்போ அதை வேற நீங்க கட்டி காப்பாற்றணும், அதுலேருந்து நீங்க மீண்டு வேற வர வேண்டியிருக்கு. அதனால ராமதாஸ் அவர்கள் வந்து வயசான காலத்துல ஒரு ஆலோசகராக இருக்கிறது பெட்டர்னு தான் பாமக தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அவர் வந்து ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறாரு, ஆக்டிவா இருக்கலாம், பல பொது பிரச்சனைகள் அறிக்கையெல்லாம் விடலாம், பேசலாம். பட் ஆனால் கட்சி நடத்துறதுல அன்புமணிக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணுன்றதான் கோரிக்கையா இருக்கு ஆக்சுவலா. ஆனா அன்புமணி இப்போ இதில் பீட் பண்ணிட்டு போயிடுவாரா? இல்ல, அவர் அவங்க அப்பாவை மீறி எதுவும் செய்ய மாட்டாருன்னு என்னுடைய கருத்து. கூடிய வரையும் சமாதானத்துக்கான முயற்சிகளை கடைசி வரையும் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் கன்வின்ஸ் பண்ண பாப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்படும் தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. இப்போ இருக்கிறதே சமாதானம் தானா? இல்ல, இப்போ இருக்கிறதே வந்து சமாதானம் சொல்ல முடியாது. இப்போ நாளைக்கே முகுந்தன் வந்து ஏதாவது ஒரு இளைஞர் ஆட்களை போடுறாரு, மாவட்டங்கள்ல ஏதோ ஒரு செயல்பாடு செய்யறாரு வச்சுக்கோங்க, அது அன்புமணிக்கு வந்து கோபம் வரும் இல்லையா? அது அந்த மாதிரி செயல்பாடுகள் அவர் ஈடுபட்டாருன்னா அது பிரச்சனை இன்னும் பெருசாகும். அதனால பொறுத்திருந்து பார்க்கணும் அவங்க வந்து சமாதானம் எப்படி நடக்குதுன்றது. ஏன்னா கட்சியில் இருக்க எல்லாருமே பதற்றத்தில் இருக்காங்க, என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களால சமாதானப்படுத்தவும் முடியல. அதனால இது தானாவே இது குடும்பம் வந்து இதை வந்து சரிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலா. அது எந்த அளவுக்கு சரியாகுன்றதை பொறுத்து இருந்தான் பார்க்கணும். எதற்காக இந்த பிரச்சனை? முக்கியமாக அடுத்த தேர்தலில் எந்த கட்சியோடு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கறதுல சிக்கல் ஆரம்பிச்சிருச்சா? இல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். பிரச்சனை வந்து இந்த அப்பாயின்மெண்ட் தான். அது வந்து தேர்தல் நெருக்கத்தில் அவங்க பார்த்துப்பாங்க யாரோட அமைக்கணும், எப்படி அமையுதுன்னு. ஏன்னா தமிழ்நாட்டில் எதிர்கட்சி கூட்டணி எப்படி அமையுதுன்னு சொல்ல முடியாது. அதனால அது அதிமுக தாவேக பாமக தேமுதிக அமைதா, இல்லை அதிமுக பாஜக பாமக தேமுதிக அமைதான்னு சொல்ல முடியாது. அதிமுக சென்டரா இருக்கும், அது 2 சைட்லயும் 2 அணி இருக்கு, அது எப்படி அமைக்குதோ அதை பொறுத்து பாமக அதில் ஃபிட் ஆவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. என்ன பாயிண்ட்னா ராமதாஸ் அவர்கள் சொல்றதுன்னா வெறும் பாஜகவோட மட்டும் நீங்க போகக்கூடாது, அதில் அதிமுக இருந்தால் பெட்டர். அதிமுக பாஜக அதில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறும் பாஜக இருக்கிற அணியில் பாமக சேர்ந்தால் நமக்கு அட்வான்டேஜ் கிடையாது அப்படின்றது. அதிமுகவும் பாஜகவும் சேருமானா தேர்தல் நேரத்தில் தெரியும், அதிமுக தாவேகாவோட போகுமானா அதுவும் தேர்தல் நேரத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அதனால் இது கூட்டணியை பற்றின விஷயம் இல்லை, நடந்து போச்சு. பார்லிமெண்ட் தேர்தல் நீங்கள் பாமகவோட போயிட்டீங்க, டாக்டர் நினைச்ச மாதிரி அதிமுகவோட போல, அந்த விஷயத்தை மீண்டும் கலப்ப வேண்டாம். இனிமேல் வரப்போகிற கூட்டணியை வந்து பெட்டராக அமைக்கணுன்றது அவங்க பாயிண்ட். ஆனால் ஸோ பிரச்சனை வந்து இந்த அப்பாயின்மெண்ட் சம்பந்தப்பட்டது தான். ஆனா அது மட்டுமே இருக்க வாய்ப்பில்லை. இல்லை, யாருக்கு கட்சியில் அதிகாரம், யாரோட பேச்சு எடுபடும், யாரை யார் பின் தொடர்கிறார்கள், இதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது.
யாருக்கு அதிகாரம் நிறுவனன்ற முறையில் டாக்டர் ராமதாஸ் மேலே கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பெரிய மரியாதை மதிப்பு எல்லாம் இருக்குது சார். பட் கட்சியுடைய அடுத்த தலைமுறை அடுத்த ஃபேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் தான். அவர் தான் கட்சியோட எதிர்காலமாக இருக்காரு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் மாதிரி திறமையை காண்பிக்கிறாரா? அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா அவருக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து செயல்பட விட்டா அவர் காமிப்பார் சார். இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு தானே இருக்காரு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா அவர் பண்ண போறாரு. அவருடைய எனக்கு தலைமை பொறுப்பை கொடுத்தீங்கன்னா எனக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுங்கன்றது அவருடைய பாயிண்ட். ஆனா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் முழு திறமையோட செயல்படலைங்கிற மாதிரி நினைக்கிறாரா? இல்லை அப்படி இல்லை, அந்த மாதிரியான ஆங்கிளில் டாக்டர் ராமதாஸ் நினைக்கல. அவர் இந்த அவங்க குடும்ப பிரச்சனையில இந்த பையனை போஸ்டிங் போடணும்னு அவர் நினைக்கிறார். அவர் இருக்கும்போதே இதை பண்ணிட்டா பெட்டர் நினைக்கிறார். ஆனா அந்த அவர் முகுந்தனை போட்டதன் மூலம் முகுந்தன் கிட்ட இன்னும் கூட அதிக திறமையை டாக்டர் ராமதாஸ் பார்த்திருப்பாரோ, நிறுவன ராமதாஸ் பார்த்து அவர் எதுவுமே செயல்படவே இல்லையே. செயல்பட்டாதான் திறமையை பார்க்கறதுக்கு தனிப்பட்ட முறையில் அவருடைய பேச்சு தனிப்பட்ட முறையில் இருக்கலாம் சார். கட்சியில் அவர் என்ன செயல்பட்டாரு அதெல்லாம் இருக்குல்ல. எத்தனை வருஷம் செயல்பட்டாரு, ஏதாவது ஒரு ஏரியால ஒரு வெற்றிக்காக பாடுபட்டாரா, ஒரு தொகுதியை கையில் எடுத்து வேலை செஞ்சாரா, பல விஷயம் இருக்குல்ல. அவர் 4-5 மாசம் தான் ஆச்சுன்னு அன்புமணி சொல்றாரு கட்சிக்கு அப்புறம் என்ன ஒரு திறமையை வெளிப்படுத்திருக்க முடியும்? பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்திருக்காரு. அப்போ அன்புமணி கொடுத்தாங்களேன்னா அப்போ அன்புமணி கொடுத்த போது அந்த குடும்பத்தில் வேற யாருமே இல்லை. அது கொடுத்தது ஓரளவுக்கு எல்லாரும் ஒத்துட்டாங்க. எப்படி இப்போ உதயநிதியை ஒத்துக்கிறாங்களோ அது மாதிரி எல்லாம் ஒத்துட்டாங்க. அவரும் 20-22 வருஷம் ஆயிடுச்சு மந்திரியா இருந்தார், தலைவராக வந்துட்டாரு. அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதனால அவர் எனக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆனா இது மாதிரி இருக்கிறது அன்புமணியுடைய செயல்திறன் ராமதாஸுடைய செயல்திறன் அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கட்சியில டாக்டர் ராமதாஸ் ஏற்படுத்த நினைக்கிறாரா? ராமதாஸ் அவருடைய செயல்திறன், ராமதாஸ் கட்சிக்கு பாடுபட்டு வளர்த்தாரு, ரத்தமும் வேர்வையும் போட்டு வளர்த்தாருன்றதெல்லாம் உண்மைதான். பட் அவருடைய தலைமையிலேயே கட்சி பல தோல்விகளெல்லாம் சந்திச்சுதான் இருக்கு ஆக்சுவலா. அதனால பிரச்சனை என்னன்னா பாமக இங்க டிசைடிங் ஃபேக்டரா சில தொகுதிகள் இருக்கு சார். மத்திய வட மாவட்டங்களில் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. சில தொகுதிகளில் அவங்க ஓட்டு கரெக்டாக திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அவங்க வின் பண்ணுறாங்க. ஆனால் அதே திமுக அதிமுக ஓட்டு பாமகவுக்கு சரியாக டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. அதனால் அவங்க தோல்வி அடைகிறாங்க. 2 எலெக்ஷன் 2001 2006 தவிர மற்ற எலெக்ஷன்ஸ் எல்லாம் சரியாக அது ஒர்க் அவுட் ஆகலை. அந்த 2 எலெக்ஷனில் திமுக அதிமுக கூட்டணியோட சரியாக ஜெல் ஆச்சு. கரெக்டாக 20-18 எம்எல்ஏக்கள் வாங்கினாங்க ஆக்சுவலாக. இப்போ என்னென்ன பிரச்சனை என்னன்னா ராமதாஸோட திறமை அளவுக்கு அன்புமணி இல்லைன்னு தீர்மானிக்கிற அளவுக்கு இன்னும் அந்த கம்பேரிசன் போடுற அளவுக்கு நிலைமை இன்னும் வரல. ஆக்சுவலா கம்பேரிசன் போடுற அளவுக்கு நிலைமை வரல. அன்புமணிகிட்ட நீங்க கம்ப்ளீட்டா ராமதாஸ் ஒதுங்கி இருந்துட்டு அன்புமணிகிட்ட ஃபுல் சார்ஜை கொடுத்தாருன்னா அவர் 26 தான் எதிர்பார்க்கிறார். அதை கொடுத்தாருன்னா நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன்னு அவர் நினைக்கிறார். ஆனா அவருக்கு நுணுக்கம் இல்லை அப்படின்னு ராமதாஸ் நினைக்கிறாரோ? அது ரொம்ப டூ ப்ரீமெச்சூர். அவருக்கு நீங்க ஃபுல் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து தான் பார்க்கணும். அவர்கிட்ட ஃபுல்லா ஒப்படைச்சிட்ட பிறகு நீங்க பார்க்கணும். இப்போ கிட்டத்தட்ட அவரோட தானே இருக்கு கட்சி இருக்கு. பட் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்லாம் நடுவில் பூந்து குழப்பினார்னா இப்ப நமக்கு தெரிஞ்சு வெளியில தெரிஞ்சு இந்த விஷயம் இருக்கு. வெளியில தெரியாத கட்சிக்குள்ள இன்னும் என்னென்ன பிரஷர் அப்ளை பண்ணாரு நமக்கு தெரியாது இல்ல. வெளியில தெரிஞ்சு வந்திருக்கு. வேறு பல விஷயங்கள் நல்லா இருக்கும்ல, கட்சிக்குள்ள பல விஷயங்கள் இருக்கும்ல. அதுல என்னென்ன விஷயத்துல பிரஷர் எல்லாம் அப்ளை பண்றாரு, அன்புமணிக்கு என்னென்ன சங்கடங்கள் கொடுத்தாருன்னு நமக்கு தெரியாது இல்ல. அதனால இது வெளியில வந்த விஷயத்த நம்ம பேசுறோம். வராத விஷயங்கள் பலது இருக்குல்ல. உள்ள தனியா அன்புமணி ராமதாஸ் ஒரு கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகள் கூட பேச்சு நடத்துறாரு அப்படின்னா ராமதாஸை கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்குறாரு தானே. அப்படி சொல்ல முடியாது. ஒரு தலைவர் முறையில அவர் எல்லா மாவட்ட செயலரோடும் பேசுறதுக்கான முழு உரிமை அவருக்கு இருக்குல்ல. ஆனா அந்த கூட்டத்துல பணியுள்ள தனி அலுவலருக்கு அங்க பாருங்கன்னு சொல்றாரு. அப்படி அது செயல்படுத்திட்டாரு. நம்ம இன்னைக்கு பதிவு செய்யற நாள் அன்னைக்கு அவரை சந்திப்பு தனி அலுவலகம் இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னா ஒரு தலைவர் முறையில அவர் எல்லாரையும் கூப்பிட்டு கன்சல்ட் பண்றதுக்கான உரிமை அவருக்கு இருக்குல்ல. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா ராமதாஸுக்கும் அன்புமணிக்குமான கருத்து வேறுபாடு இருக்கு. அது இன்னும் ரெக்கன்சைல் ஆகல. அவங்க வெளியில சொல்றாங்க ரெக்கன்சைல் ஆகல. அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம் ஆக்சுவலா அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால இது ஒரு பிளவுக்கு வழிவகுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா போகும்னு நான் நினைக்கல. இது கொஞ்ச நாள் இருக்கும், சரியாயிடும். கிட்டத்தட்ட அன்புமணி கிட்ட தான் கட்சி இருக்கு இல்லையா? அன்புமணி தான் கட்சி இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். 90% நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க. முகுந்தன் இருந்தாலும் கூட அவரை முகுந்தன் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து இதை இந்த விஷயத்தை இன்னும் கிளறி விட்டாருன்னா அது இன்னும் மோசமான நிலைமைக்கு அன்புமணியை தள்ளி விடும் ஆக்சுவலா. அப்போ அன்புமணி எதிர்வினை ஆற்றக்கூடிய லெவலுக்கு வருவாரு. ஆனா அந்த அளவுக்கு போகாது அப்படின்றதான் பாமக தரப்புலன்னு சொல்ற விஷயமா இருக்கு. அன்புமணி முகுந்தனை சைலண்ட் பண்ணி வைக்கிற அளவுக்கு நடப்பாரோ அப்படிதான் நினைக்கிறாரு. கொஞ்ச நாள் பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன், உன் விஷயத்த நான் அப்புறம் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு, உன் தாத்தா சொல்லிட்டாருன்னு ரொம்ப இது வராது, இப்ப உள்ள வராது, ஏரியாக்குள்ள வராத, கொஞ்சம் விலகி இரு, நான் உனக்கு அப்புறம் கவனிக்கிறேன்னு சொல்லிருக்காரு.
கவனிக்கிறேன்னா உனக்கு தகுந்த வாய்ப்பு கொடுக்குறேன்னு அர்த்தம். வேற முகுந்தன் விலக போவதா சொன்னதா அப்படின்னு சொன்னார். அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு டாக்டர் சொல்றாரு. இப்போ டாக்டருக்கு என்னன்னா ஒரு ஈகோ பிரச்சனை ஆயிடுது. நான் நிறுவனராக இருக்கேன், நான் சொல்றதை நீ கேட்கலையே அப்படின்னு அவருக்கு ஒரு இவர் என்ன சொல்றாரு, நீங்க உங்களை கேள்வி கேட்கல, பட் இந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து ஒரு உழைச்சவனுக்கு கொடுங்களேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா எல்லா கட்சிகளுமே குடும்பத்தினுடைய ஆதிக்கம் இருக்கதான் செய்யுது. இந்தியாவில் எந்த கட்சியிலும் இல்லை. பாஜக கூட தலைவர் பொறுப்பில் இருக்கு இல்லையே தவிர மற்ற கீழெல்லாம் பல இடங்கள்ல இருக்கதான் செய்யுது. எல்லா கட்சியிலும் இருக்கதான் செய்யுது. அதனால அங்கேயும் இருக்கதான் செய்யும். அங்க வந்து இந்த குடும்ப பிரச்சனையும் சேர்ந்து உள்ள வந்துருச்சு. இந்த தலைமுறை அன்புமணியோட ஒய்ஃப் எல்லாருமே பாலிடிக்ஸ்ல உள்ள இருக்கிறப்போ மகளுக்கு வந்து ஒரு ஆதங்கம் இருக்குல்ல, என்னுடைய பையனுக்கு என்ன ஆச்சு, அதை வந்து ஃபுல்பில் பண்ண வேண்டியது ஒரு அப்பாவோட கடமை இல்லையா? அதை ராமதாஸ் செய்தாரு. அன்புமணியோடைய மகள் ஒருவருக்கு முகுந்தனுடைய சகோதரருடன் திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு. ஆமா நடந்திருக்கு சார். இத்தனைக்கும் சொந்தக்காரங்க தான், எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே சார். அதனாலதான் சொல்றேன் பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர்னு வாங்கல்ல, அது நீர் அடிச்சு நீர் விலகாதுன்ற மாதிரி இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீரும், கொஞ்ச நாள் தீரும். அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அது வந்து கட்சியோட இமேஜ் வந்து பாதிச்சிருக்கு. யார் சைலண்ட் ஆவாங்க, டாக்டர் ராமதாஸா அன்புமணி? இல்லை, யாருமே சைலண்ட் ஆக மாட்டாங்க. அது நிலைமையோட சீரியஸ்னஸ் வந்து கட்சியை ரொம்ப பாதிக்கும் தெரிஞ்சா 2 பேரும் அமைதியாகி ஒழுங்கா ஒர்க் பண்ணுவாங்க 2 பேரும் சேர்ந்து. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறியமைக்காக திரு பிரியன் மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.